அவன் மூஞ்சி அப்படி, "என்னது நான் டைட்டில் வின்னர் இல்லையா? நான் சூட் போட்டிருக்கேன். கோல்டு கலர் சூட்" அப்படின்னு வேற பார்க்குறான் அவன். நம்ம அக்ரம். ஃபன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் ஒருத்தன் கோ-ஹோஸ்ட்டுக்கே வரான். வாடா. ஓகே தென். அவ்வளோதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் கிடையாது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தீங்க. ஏன்னா என்னுடைய ஒப்பீனியன் வந்து வரக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. பட் அரோரா சின்க்ளியர வந்து எட்டி இடுப்பு மேலேயே மிதிச்சு வெளியில தொரத்தி விட்டதுக்கு அப்புறமேட்டு, "டேய்! இப்பதான்டா நீ உள்ள போணும். திஸ் இஸ் த மொமெண்ட்" அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அத வந்து ஷி யுட்டிலைஸ்ட் வெல் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஆ கமருதீனும் அத அழகா யூஸ் பண்ணிக்கிட்டான். பார்வதியும் அத அழகா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இதுக்கு மேல வந்து கண்ட நாய் கண்ட மேனிக்குலாம் உருட்டுச்சுன்னா அதையே கண்டுக்காதீங்க. யூ கைஸ் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் சப்போர்ட்டிங் விஜய் பார்வதி. எப்பவுமே வைப்ரேஷன்லயே வச்சிருக்க மாரி ஒரு ஆள தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சந்தோஷம் தான் பட்டுக்கணும். வருத்தப்படுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு, சோகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் எவ்ரிஒன் ஹூம்சோஎவர் ஹூ இஸ் இன்வால்வ்ட் இன் தி ட்ரெண்ட். அவ்ளோ இது பண்ணீங்க. விஜய் பார்வதி ட்ரெண்ட் ஆச்சு. ஓஜி பாரோ அட் ஃபினாலே வாஸ் இன் ட்ரெண்ட். ரியல் வின்னர் பாரு வந்துமே ட்ரெண்ட் ஆச்சு. வாட்டெவர் இட் இஸ் ரைட். அது இல்லாம விஜய் பார்வதி ஆக்சுவலி 4 ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஐவ் ஜஸ்ட் டேக்கன் ஒரே ஒரு செகண்ட். இப்பயுமே என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு? ரியல் வின்னர் பாரு வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இந்தியால வந்து 3 பொசிஷன்ல இருக்கு. ரியல் வின்னர் பாரு. அண்ட் தென் விஜய் பாரு இஸ் இன் ட்ரெண்டிங் நவ். விஜய் பார்வதி இஸ் இன் ட்ரெண்டிங் நவ். இந்த பிக் பாஸ் தமிழ் இந்த ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆனா என்ன? ட்ரெண்ட் ஆகலனா நமக்கு என்ன? ஏன்டா கண்ணா? ஆனா எங்கடா நம்ம கோட்டு திவ்யாவ காணோம். 4 பேஜ் போனாலும் எல்லாத்துலயும் விஜய் பார்வதி ட்ரெண்டிங்கு. நம்ம திவ்யா கணேசன் மட்டும் காணோம். பாவம். சரி டைட்டில் வின்னர். பட் கடைசியில வந்து அந்த அம்மா ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லும்போது பாவமா தான் இருந்துச்சு. ஆனா என்னத்த பண்ணி வெற்றி வாங்குனேன் அப்படின்னு தான் தெரியல. அவ்வளவுதான். பிலிவன் சொல்லுங்க பிலிவன். உங்களுக்கு ஃபினாலே புடிச்சிருந்துச்சா பிலிவன்? பிலிவன்? அடேய்! யார்றா இவன் பேச மாட்டேங்கிறான்? தம்பி டேய்! பிலிவனு! அவ பேசுறாளா? உங்களுக்கு கேக்குதா? தம்ஸ் அப், தம்ஸ் டவுன்? சரி ஓகே. அப்போ வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் எல்லாத்தோடதையுமே வந்து நான் அக்செப்ட் பண்றேன். யூ கைஸ் கேன் டாக். ஜாலியா பேசுங்க. நாளை இர பேசலாமா? ஆ பேசலாம், 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 பேசலாம். பேசலாம் பிரஹீல் பேசுங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க வந்து டிலே பண்ணி வந்தது. பாரு ம். சரியான ஒரு அது அப்படிதான் டீல் பண்ணியிருக்கணும். ஊருக்கு முன்னாடி வந்து யாருக்காக வெயிட் பண்ணணும்? வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்கல்ல, அதுதான் கரெக்ட். ம். நல்லா இருந்துச்சு. கமருதீனும் நல்லா யூஸ் பண்ணாரு. கரெக்டான ஒரு விஜய்ஸ் கிட்ட கேட்டு அந்த வார்த்தையை வாங்கிட்டாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. விஜய்ஸும் ஒத்துக்கிட்டாரு பாருங்க. பாரு வந்து அது சரியான இடத்துல அவங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இடத்துல இது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ஐடியா கொடுக்கறதுக்கு பதிலா வெளியே அனுப்புறதுல தான் குறியா இருந்தாரு விஜேஎஸ். இந்த சீசன்ல பாரு வின் பண்ணக்கூடாதுன்னு வந்து யாரு நினைச்சாங்களோ இல்லையோ விஜேஎஸ் தான் முதல் ஆளா நினைச்சிருக்காரு. அதை வந்து ஒரு நிறைவேற்றி இது பண்ணிட்டு பெரிய அப்படியே நல்ல வேஷம் போடுறாரு பாருங்க லாஸ்ட்ல. லாஸ்ட்ல அந்த பாரு வந்து அதை பேசி முடிக்கிறது கூட பொறுமை இல்லை அந்த ஆளுக்கு. பொறுமையே இல்லாத ஒரு ஆள் எதுக்குங்க போஸ்டிங்? இல்லங்க உட்கார்ந்து டாக் பாத்திரத்தையே டாக் அசிங்கமா பேக்ல சொல்லியிருப்பானுங்க. சார் போதும் சார். சார் போதும் சார். போதும் சார். சார் இப்ப இவங்க இத பேசிட்டாங்கன்னா இது ட்ரெண்ட் ஆயிரும் சார். திவ்யா கணேஷ் வந்து அவங்க தான் சார் வின்னர். அவங்களது ட்ரெண்ட் ஆகாது சார். ப்ளீஸ் சார். மக்கள் பார்க்க மாட்டாங்க சார்ன்னு இருப்பாங்க. அதனால வந்து நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க போதும். ஏனுங்க அம்மனி போதும் அப்படின்னு இருப்பாப்ல. அதேதான். அந்த அப்புறம் ம். ஃபேக் நரேட்டிவ் கும்பல் காலையில போய் ஃபேக் நரேட்டிவ் கும்பல்ல போய் மாட்டிக்கிட்டேன். அது வந்து அந்த கேம்ன்னு ஒண்ணு ம். அதாவது அந்த அ பார்வதி வந்து அத கேம்ன்னு சொல்லல. அது வந்து அவங்க பழிக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி. அதுக்கு தான் ஒரு குறும்படம் எடுத்து போட்டு வந்தேன்.
போட்டுட்டு, "இத பாருங்க இனிமேட்டு வந்து அந்த பார்வதி வந்து அத வந்து கேம்க்காக தள்ளல. அவங்க வந்து வேணும்ட்டே தான் தள்ளிவுட்டாங்க." அப்படின்ற நரேட்டிவ செட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு குறும்படம் போட்டுட்டு, அதோட டிபேட்ட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபேக் நரேட்டிவ் நீங்க தான் பண்றீங்கன்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டேன். ம். ம். அவ்வளோதான் இப்போதைக்கு. அப்புறம் அந்த மஞ்சரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது பிக் பாஸ் வந்து கேம் ஆஃப் சர்வைவல் நெனச்சுக்காதீங்க. பிரஹில், பிரஹில் என்ன அது வந்து மன்னிச்சிருங்க. கேம் ஆஃப் எவிக்ஷன். பிரஹில், சொல்லுங்க. பிரஹில். ஏன்டா, எனக்கு புரியல. நான் என்னடா விஜய் டிவிலயா வேல பார்க்குறேன். எனக்கு என்ன தெரியுமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ம். டாம் ஆஃப்டர் ஆஃப்டர் நைட் பார்ட்டி நைட் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்க. புரியல எனக்கு. ஏன்டா, ஒரு நியாயம் வேணாமாடா? நான் என்ற வீட்ல உட்கார்ந்துருக்கேன். எப்பயுமே போயிருப்பேன். இந்த மாரி கடைசி நேரம் வரைக்கும் வந்து சொல்லவே இல்லல்ல. வரப்போறேன், போல போறேன், போல போல போற போறேன் அப்படின்ருந்தாங்கல்ல. அதனால வந்துட்டு, நான் வந்து இந்த பாஸ் கூட வாங்கல. இல்லன்னா நான் ஃபினாலே போயிருந்திருப்பேன். அதுவும் போல. அதெல்லாம் பரவால்ல. கடைசி நிமிஷத்துல அவங்க போறாங்களா, போலையான்னு எனக்கு தெரியாது டாம். நீங்க அங்க இருந்தே ஆகணும்னு வேற எனக்கு மெசேஜ். யோவ்! யார்யா நீ? இல்ல, இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இருக்கணும். யூ ஷுட் கோ தேர் கிளாப் ஃபார் பார்வதி. சரி. பட் என்னென்னடா உங்களால எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் வாங்க முடியும்ல டாம். வாங்கி போடுங்க. ம்ஹ்ம். சொல்லு. பாரு பாரு உங்க டாமிகால் நான் சீக்கிரம் ஃபேன்ஸ் பேசிட்டு ஓடிடுறேன் டாமிகால். எனக்கு என் வீடு பூரா கெஸ்ட் வராங்க. ப்ளீஸ் 2 மினிட்ஸ். வீடுப்புறம். ஓகே, ஓகே. அதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. என்ன சொன்னாங்க? ம் பாரு ஃபேன்ஸ் தேங்க் யூ சோ மச் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தும் நீங்க ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ட்ரெண்ட் ஆகுறதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுவும் நீங்க ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். நன்றிகள். அவ்வளோதான். எஸ், எஸ் ராஜி நீங்க பேசுங்க. முதல் நன்றி உங்களுக்கு தான் டாம். அன்வேவர்ட் சப்போர்ட் நீங்க வந்து குடுத்தீங்க. அண்ட் ஐ பர்சனலி தேங்க் யூ. இந்த சீசன் வந்து எங்க சொதப்பலா என்னடான்னு ஆரம்பிச்சது, இத வந்து ரொம்ப அட்டகாசமா எடுத்துட்டு போனது நீங்க. அஃப்கோர்ஸ் இன்சைட் வேற. பட் ஐ நோ ஐ ரியலி என்ஜாய் டிராவலிங் வித் யூ. வுட் லவ் டு டிராவல் வித் யூ இன் ஃபியூச்சர் இன் மெனி சீசன்ஸ். நான் அதுக்காக ஒரு முடிவே எடுத்துட்டேன் நானு. நீங்க யார் சப்போர்ட் பண்ணாலும் பரவால்ல. உங்க கூட நான் வந்து எனக்கு பிடிச்சோ பிடிக்கல நான் வந்து உட்காந்து தினம் பேசுவேன் அப்படின்னு. இந்த ஒரு ஒரு மரியாதை இருக்கு இந்த ஸ்பேஸ்ல. நீங்க குடுக்குற மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யுவர் கன்விக்ஷன் இஸ் சோ குட். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் பெர்சன். நான் முன்னாடியே சொன்னேன். யூர் அன் அமேசிங்லி ஸ்ட்ராங் பெர்சன். உங்க ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் இத கேஷ் பண்ணுங்க. பட் ஐ வில் ஸ்டாண்ட் சப்போர்ட் வித் யூ ஆல் த டைம். இது நான் சும்மா நாச்சுக்கும் சொல்லல. சீரியஸா சொல்றேன் நானு. ஐ ரியலி லவ்ட் இட். இந்த ஸ்பேஸ்க்கு வந்து இல்ல இந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் பார்வதி யாருக்காவது ஒருத்தருக்கு டேங்க் பண்ணணும்னு நினைச்சான்னா, அவங்க உங்களுக்கு டேங்க் பண்ணட்டும். In turn, it'll all come to us. But she doesn't owe any thanks to me. And அப்படிதான் நான் பர்சனலா நினைக்கிறேன். பட் யூ ஆர் அன் அமேசிங் ஸ்ட்ராங் பர்சன் டாம். So so happy to be connected with you. Many people will agree with me. And நன்றிகள், நன்றிகள் ராஜி. பட் நான் வந்து இந்த சீசன்ல பர்ட்டிகுலரா வந்து அடிஷனலா ஒரு பெர்சன் எப்பயுமே பிலிவன் இஸ் லைக் மை மை பிக் சப்போர்ட்டர் தான். ஆ பிலிவனுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு எனக்கு இந்த பர்ட்டிகுலர் சீசன்ல வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணி நான் டவுனா இருந்தப்பலாம் வந்து என்னை ஆறுதல் படுத்தின ஒரே ஜீவன் வந்து எங்க மேஜிக் தான். கடைசியா வி ஆர் லைக் கனெக்டட் லைக் எனிதிங் நான் லோவா இருந்தாலும் சரி, "ஏய் டாமு அது அப்படி கிடையாது டாமு. அது இப்படி டாமு" அப்படின்னு சொல்லி என்னைய உற்சாகப்படுத்தின ஒரே ஜீவன் வந்து இட்ஸ் மேஜிக். yeah, her name says மேஜிக் it all. மேஜிக்கல். Magic cherry. She is a cherry on யா. top for the ice cream. So, and she is magical. I'm so happy. I'm so happy. Big Boss Unfiltered sailing பண்ணிட்டார்னா, uh, I saw him last night. எங்களோட டைம் லாஸ்ட் நைட்டுக்கு I saw him in another space. பிரகில்க்கு தெரியும். நாங்க அங்க இருந்தோம். பட் ஜோக்ஸ் அபார்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இந்த சீசன். இந்த சீசன் ஆரம்பிச்சு நான் பார்க்கவே போறதில்லன்னு நினைச்சேன். உங்களால தான் பார்த்தேன். உங்களால தான் நான் என்ஜாய் பண்ணேன். அப்ரிஷியேட் இட். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ சான்சஸ் டு ஸ்பீக். நானே லவ் யூ வந்து ஒரு டாம். சந்தேகத்துல தான் இருந்தேன் ராஜி. ரொம்ப சந்தேகத்துல தான் நானும். இருந்தேன். அப்புறமேட்டு சரி ஓகே எடுத்துட்டோம்டா. ஓகே. நோ இங்க பாருங்க. இதுல ஒரு பெரிய பங்கு வந்து பிலிவனுக்கு இருக்கு.
பிலிவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாருக்கு என்கிட்ட வந்து நாங்க 2 பேருமே வந்து சோத்தாங்கால், பீச்சாங்கால், சோத்தாங்கால், பீச்சாங்கால் இப்படிதான் இருந்தோம். எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. வி வர் லைக் சர்ச்சிங். ஓகே இந்த ரீசன் வந்தா, இப்ப ஓகே வந்தா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த 4த் வீக் முடிய அந்த 5த் வீக் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப கரெக்ட். எல்லாருமே வந்து லிட்டரலி புஷ்ட் அஸ் லைக் எனிதிங். இல்ல டாம் நம்ம எடுத்துறலாம். இல்ல பிலிவன் நம்ம எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஸ்டார்ட்டட் பிலிவனால தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Oh, thank you, believe in. We believe in. We believe ம். in, and you have the right. See, you all have the right names here. Like அப்புறம் என்ன? Unfiltered Big Boss, unfiltered. Believe in Magic Cherry. Just stay same. Always be happy. Thank you, guys. I'll listen to you guys, but I can't talk. Thank you so Bye. much. Thank you, Raji. Thank you so much for all the love. Oh, future வக்கீலுக்கு தேவைப்பட்டீங்கன்னா தேங்காய் மூடி still present. யா தேவைப்படலாம். இப்போதைக்கு தேவைப்படாது. பிக் பாஸ் வந்தா தான் நம்ம கொஞ்சம் கலவர பூமியா இல்ல இருக்கும். எப்ப பட் for the வந்தாலும் தேங்காய் மூடி ம். பிரசன்ட். ஒரே ஒரு ம். ரெக்வெஸ்ட். நீங்க ம்ஹ்ம். எப்பயாச்சும் இது போட்டீங்கன்னா டி ஸ்கொயர் போட்டீங்கன்னா ம். இன்னைக்கு ஒரு டிபேட் ஒண்ணு நடந்துச்சாமே லைக் மஞ்சரிலாம் வச்சு அந்த டாபிக் ம். நம்மளும் பேசுவோம். we know what the answer will be, பட் நம்மளும் பேசுவோம். ஷூர். பாய். Thank you so much, Raji. டாம் இ 2 பாயிண்ட் டாம். பிகே மனுஷனே கிடையாது நீ எல்லாம். முன்னாடி ஒரு 6 பேர் கை தூக்கிட்டு இருக்கானுங்களே, அதுக்காகவாவது நம்ம அமைதியா இருக்கணும் கிடையாது. ஊருக்கு முன்னாடி வந்துட்டு நான் 2 பாயிண்ட் பேசுறேன். டாப் ப்ளீஸ் அப்படிங்க வேண்டியது. பேசுங்க. இல்ல அடுத்த தடவை இந்த ஆள் தான் ஹோஸ்ட் பண்ண போறான்னு வேற சொல்லி தொலைச்சிட்டான் வேற. அதுதான் கடுப்பா இருக்குது. ஸோ நான் பண்ணி இல்ல தொலைக்கிறேன் ஒன்றும் இல்ல தெரியல. அடுத்த டைம் கன்சிடர் அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி a big lesson for him. All the feedbacks been sent to விஜய் சேதுபதி. அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, எவ்வளவு தவறுகள் பண்ணிருக்காரு, எந்தெந்த வீக்ல எதை ஒழுங்காவே அட்ரஸ் பண்ணல. ஹி டோன்ட் ஹாவ் அ டீம். எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட கன்வே பண்ணியாச்சு. ஸோ டெஃபினட்டா நெக்ஸ்ட் சீசன் வந்து சேனலே ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு டீம் வைப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. as per the information that what I've got. So அது வந்து இந்த அளவுக்கு மோசமா போகாது. இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து செருப்பால் அடிச்சிட்டு இருக்கோம்ல அவரை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அது தள்ளப்பட மாட்டாது அப்படின்றத வந்து நான் நம்புறேன். நடக்கும்போது தெரியும். ஏன்னா நானும் அதே நம்புறேன். அவரோட பதிலே என்ன தெரியுமா? படத்துல நடிக்கும் போதெல்லாம் இவ்வளவு பேர் வரல, இங்க வரும்போது மட்டும் இவ்வளவு பேர் வருது. அவ்வளவுதான் அவரோடது. சத்தியமா இதுதான் எக்ஸாக்டான அவரோட இது டாம் ரிப்ளை. ஆனா லாஸ்ட் இயர் அந்த அளவுக்கு பண்ணல டாம். ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணியிருந்தாரு. பட் இந்த இயர் ஏன் ஏன் இவ்வளவு இந்த இயர் மோசமா? அவர் பிஸியா இருக்காரு இல்லங்க. எங்க அட் ஸ்ட்ரெச்ல வந்து 3 படம் பண்ணிட்டு இருக்காருங்க. ம். பயங்கரமா பிஸியா இருக்காரு ஷூட்டிங்ல. மதுரைக்கு போயிட்டு வராரு. சைமல்டேனியஸா இன்னொரு ஷூட்டிங் போகுது. பிளஸ் இங்க பிக் டாம் பாஸ் வந்தாருன்னா அந்த அத 1 டே வந்து இப்போ முழுசு நீங்க இருக்காரு. சொல்றீங்கல்ல, ம், நீங்க ம், சொல்றீங்கல்ல பிஸியா இருக்காருன்னு. அந்த அவரு எனக்கு தெரிஞ்சு டைரக்டரா யாருன்னு தெரியல. அவரே வந்து என்ன சொன்னாரு, இவரு 3 படம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிஸியா இருக்காரு. அதனால கிடைச்ச ம்ஹ்ம். 1 or 2 ஹவர்ஸ்ல 24/7 பாக்குறாராம். இது எப்படி டாம் இருக்கு? ஐயோ! ஏங்க அவரே சொன்ன விஷயம் தெரியுமா? ஐயய்யோ! எமோஷன் ஆகாதீங்க. நீங்க யாருமே இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிதான் அவர் அவர் சொல்றாரு. அவர் இதெல்லாம் வந்து சபைக்காக சொல்றதுங்க. அப்பாடா! 2 பேர் வந்துட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் யூ எவர் ஜஸ்டிஃபைட் கம்ருதீன் டாக்கிங் டூ சாண்ட்ரா தட் வே டிட் யூ. புரியல. நான் என்ன எனக்கு புரியல போங்கடா. ம். டாம் ம். அவர் இன்னும் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணான்னு சொன்னீங்க. லாஸ்ட் சீசனும் தீபாக்கு அப்புறம் முத்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட் எனக்கு லாஸ்ட் பண்ணாங்க. சீசன்லாம் ஜாக்லின போட்டு புடிக்கலங்க. லாஸ்ட் சீசன் இந்த அளவுக்கு ஜாக் செருப்பால அடிக்கல. மஞ்சரி ஒரு வாரம் ம், அடிச்சிருப்பாரு. அப்ப போட்டு அவர் வந்து செருப்பு சாணில முக்கி பொளிச்சுன்னு அடிச்சேன் நானு. ம்ஹும். ஆனா எனக்கு கேட்டனா வைல்ட் கார்டுல போனது மஞ்சரி ஜெயிச்சிருக்கலாம். முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு பதிலா இந்த திவ்யாலாம் ஜெயிச்சதுக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சபரி வந்து அவர் வந்து உண்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாரு. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. லாஸ்ட் அவர் சொல்லும் போது கடைசியில அவருக்கு வந்து ஒரு முத்தம் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ம். காரு வேற. அவர் கார் உண்டா? ஊருக்கு திவ்யாக்கு மட்டும் காரு. புரியல. திவ்யாக்கு ஆமாமா. திவ்யாக்கு மட்டும் திவ்யாக்கு தான். ஓகே ஓகே.
ஸோ அவ்வளோதான் டாம். அதான் நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்றோம் போறோம்னு தெரியல. அடுத்த சீசன்ல 2 பேரும் ஒரே கண்டஸ்டன்ட் இது பண்ணணும்னு பார்ப்போம். ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு தான். நீங்க தான் 4th வீக்ல இருந்து பாரு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. ஸோ நோ அதனால பாரு பிகே வந்தாங்கன்னா பிகே இங்க பாருங்களேன். இந்த சீசனுடைய நிலவரம் என்னன்றது நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன். இந்த சீசனோட நிலவரம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே புடிச்சிருந்தாலும் வாயை தொறந்து வெளியில ஆரம்பத்துல சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். தட்ஸ் த ட்ரூத். நீங்க நம்புனாலும் சரி, நம்பலனாலும் சரி, அதுதான் நெசம். யாராலயும் சொல்ல முடியாது. பட் பாரு இல்ல இல்ல எந்தெந்த இடத்துலலாம் நல்லா பண்ணாங்களோ, ஓப்பனா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ட்வீட் போட்டுருக்கேன். எந்தெந்த இடத்துல கேவலமா பண்ணியிருக்காங்களோ, கேவலமா பண்ணியிருக்காங்கன்னு ட்வீட் போட்டுருக்கேன். தட்ஸ் வாட் ஐ கேன் டூ ரைட்? எடுத்ததுமே வந்து 1 வாரத்திலேயே இல்ல, வாரத்திலேயே ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமா நான் பார்க்குறேன். இந்த கண்டஸ்டன்ட் சூப்பர் கண்டஸ்டன்ட்ன்னு அப்படின்னா வந்து வி ஷுட் அனலைஸ் இல்ல. அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் 3, 4 வீக்ஸ் ஃபார் அ பெர்சன் டூ ஜட்ஜ் ஆஸ் அ கண்டஸ்டன்ட். நம்ம வாரத்திலேயே நம்ம சப்போர்ட் பண்றோம்னு சொல்றோம்ல. இப்ப நீங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லல. அது வந்து ஒரு பெரிய தவறா நான் பார்க்குறேன். ஏன் பெரிய தவறா பார்க்குறேன்னா, உங்களுக்கு அந்த கேரக்டர உள்வாங்க முடியாது. அவங்களோட ரியாலிட்டி என்ன? அவங்க ஃப்ராடா? பித்தலாட்டக்காரங்களா? பொய் சொல்றாய்ங்களா? கேவலமானவைங்களா? கேடு கெட்டவைங்களா? எதையுமே நம்மளால பண்ண முடியாது. நான் கூட ஷோ வருது. வந்த உடனே வந்துட்டு, நான் அடுத்த அடுத்த சீசன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூலியே திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜூலி ஆர்மி ஹெட் அப்படின்னு நான் போட்டுக்கலாம். பேர் போட்டுக்கலாம். ஜூலி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து போய் என்ன பண்ண முடியும்? பொதக்குழியில போய் நம்மளே போய் விழுந்துட்டு, மண்ண மேல போத்திட்டு, மூடிட்டு போய் படுத்துக்க வேண்டியதுதான். வேணாம் வேணாம் சொல்லு. டாம். இன்னைக்குதான் உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் நினைக்கிறேன். அதனால அவங்க விட்டுருங்க. சரி ஓகே. டாம் சொல்லுங்க ஆனா ஓகே. பிலுவன். வாட் இது எவர் இட் ஒன் இஸ் செகண்ட், ஒன் செகண்ட். பிரவீன், இந்த பிரவீன், பிரவீன், பிரவீன். சொல்லுங்க பிலுவன். இல்ல இதுல ஒரே ஒரு மாற்று கருத்து. நம்ம ம். லாஸ்ட் சீசன் ஐ திங்க் 2nd வீக்லயே ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் த வே ஷி அந்த ஒரு ஸ்டார்டட். ஸ்டார்டட் எஸ். அந்த ஒரு இது வந்து இந்த சீசன்ல இல்ல. ஏன்னா இங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரோலா தான் இருந்துச்சு. ஸோ அதுல நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் பார்க்கணும். தட்ஸ் வை வி டுக் தட் 3, 4 வீக்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க சப்போர்ட் பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்னு. பட் லாஸ்ட் சீசன் அப்படி கிடையாது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக்லயே அந்த அந்த ரூம்குள்ள போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. ஷி இஸ் த பெர்சன். எனக்கு அந்த டைம்ல எனக்கு டிசைட் ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஜாக்லின் அப்படின்னு. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த கேம் அண்ட் ஹவு தே ஆர் டேக்கிங் தட் அந்த ஒரு ஆர்க் எப்படி எடுக்கிறாங்கன்னு அதை பொறுத்து தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ திங்க் இட் டுக் 4 வீக்ஸ். யா ஓகே யா. டாம். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து மேபி அதை நான் ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். இல்ல அதே இப்ப மாதிரி கனிவு 1 வீக்லயே இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு பார்க்கும்பொழுது, ஒரு கேமா ஓவர் வியூவா பார்க்கும்போது, சபரிநாதன் நல்லா இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஓகே. சபரிநாதன் எனக்கு நல்லா இருக்கான்னு தோணுச்சு. அடுத்து வந்து அவன் வந்து கூல். உச்சாவரத்து போயிட்டு வரேன். உச்சாவ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்லாம் பேசும்போது, டேய்! யார்றா இவன் கிறுக்கனா இருக்கான்? அப்படி இருந்துச்சு எனக்கு. இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் எடுக்கறதுக்கு சொல்றதுக்கே 1 மாசம் எடுத்துட்டுலாம் கடைசியா பண்ணான்ல. அந்த அந்த நாள் ஆகும்போது நமக்கு ஒருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வரும். ஒருத்தவங்கள நம்ம மொக்கையா நெனைப்போம். ஒருத்தவங்கள வந்து கேவலமா நெனைப்போம். ஒருத்தவங்க சூப்பர் இல்ல, நல்ல கேரக்டர். இந்த மாரி ஒவ்வொரு இது வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொருத்தர் மேலயும். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் வந்து எனக்கு விக்ரம் மேல இருந்த ஃபீல் வந்து ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு மாரி பிளண்டா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நெகட்டிவிட்டி இல்ல. ஆனா அதுக்கப்புறமேட்டு எனக்கு விக்ரம் மேல அதிக நெகட்டிவிட்டி வந்துச்சு. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பார்த்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. பார்வதின்றவங்க ஒரு நெகட்டிவ் ரோலே எடுத்து ப்ளே பண்ணியிருந்தாலும் கூட, வீக் 1ல டே 1ல இருந்தே அவங்க அத விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அப்ப அவங்களோட நேச்சர வந்து நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஒரு 4 வாரம் ஒருத்தன் நடிச்சிருக்கான். திடீர்னு வந்து அவன் ஒரு நெகட்டிவ் ரோல் எடுக்கும்போது, அவன் வந்து வில்லனா வந்து நம்ம கண்ணுக்கு படுறான். கன்சிடர் அவனும் டே 1ல இருந்தே அந்த ஒரு கேம் எடுத்திருந்தானா, இந்த வில்லன் ரோல்ல பார்வதி பெஸ்ட்டா? இல்ல விக்ரம் பெஸ்ட்டான்றது நம்ம பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிருக்கும். சோ டே 1ல இருந்து யாரு விளையாடுறாங்களோ, அவங்கள தான் ஐ வுட் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட். நானும் அதேதான். இப்ப 60 நாள் 50 நாள் கழிச்சு தான் கேம் ஆடல. உள்ள இருக்கிறத இது பண்ணாங்க. அதே மாதிரி ம்ஹ்ஹ்ம். பிரவீன் சொன்னார்ல, சபரி கேமர்னு சொல்லிட்டு அதை என்னால மதிக்கவே முடியாது. அதே மாதிரி கனி ரொம்ப எதிர்பார்த்தாங்க நம்மள யாராவது நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே சொல்லவே இல்லை கனி. அதனால கொஞ்சம் வருத்தமா அண்ட் இருந்தது. வாட்டர்மெலன் சொன்னதும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. எஃப்ஜே சொன்னது, அதுக்கப்புறம் வந்து நல்லவர்ல வந்து வேற யாரையோ சொன்னாரு. அதுவுமே எனக்கு பிடிக்கல. வியானா தான் பக்காவா சொன்னாங்க எல்லாத்த விட. அதுதான் எனக்கு வந்து நான் அவார்டு எதாவது கொடுத்துருப்பாங்க. இனிமே ஆறுதல் பரிசு மாதிரி எல்லாருக்கும் கன்சலேஷன் பிரைஸ் கொடுத்தாங்க. சும்மா வந்து எல்லாரும் அவார்டு வாங்கிட்டு போனாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. அது வந்து ஒரு மொமெண்டோவா இல்ல எதுக்குன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் டாம். மற்றவங்க பேசட்டும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
One second. Talk about this. ஓகே. அடுத்த நேயர். மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் பேசுங்க. மாஸ்டருக்கு அடுத்து ஃபர்வீன் பேசிருங்க ப்ளீஸ். ஏன்னா ஃபர்வீன் வந்து டெய்லி ரொம்ப லேட்டா தூங்குறாங்க. கை குழந்தைய வேற வச்சிருக்காய்ங்க. பாவம் அவங்க ஒழுங்கா தூங்குறதும் கிடையாது. மாஸ்டர் நீங்க பேசுங்க. அடுத்து ஃபர்வீன் பேசட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டேன் பாருக்கு. எவனுமே ட்ரெண்ட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். நேற்று கூட நைட்டு இருக்கும் மிட் நைட்ல நான் ட்ரெண்ட் பண்றதுக்கு ஒன்று கொடுத்தேன். அதையும் வந்து முனைப்போட ட்ரெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னைக்கு ஃபினாலில் வந்து ஸ்டார்டிங்ல கமூர்டீன் என்ட்ரி பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டிவியை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அரோரா எவிக்ஷன் பார்த்தேன். மறுக்க டிவியை போட்டு அதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டிபேட் பார்த்தேன். டிபேட்ல கூட மஞ்சரி வந்து கிளாரிட்டியா சூப்பரா பேசியிருப்பாங்க. முத்துக்குமரனால பேசவே முடியாம கடைசியில் இரிட்டேட் ஆகி கத்தி இருப்பான். ஐயையோ நம்மளால முடியல, இவ என்னடா பாயிண்டா வைக்கிறாளேன்ட்டு. அதுக்கப்புறம் ஏங்க ராஜு மாஸ்டர் உண்மையாலுமே லாஸ்ட் சீசன்லயுமே நான் சொல்றேன். முத்துக்குமரன் நல்ல பேச்சாளரா, மஞ்சரி நல்ல பேச்சாளரான்னு கேட்டா மஞ்சரி வாஸ் ஆன் பாயிண்ட் அண்ட் வெரி கிளியர். சூப்பரா பண்ணிருப்பாங்க. முத்துக்குமரன் லிட்டரலா தத்தி மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாம் ஒரு கரெக்ட். பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ஒரு இத வச்சு பண்ணாங்க. வேர்ஸ்டா பண்ணாங்க. பட் மஞ்சரி தான் லாஸ்ட் சீசன்ல ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவன் பண்ணியிருக்கே அவ்வளோ பேசியிருப்பான் லாஸ்ட் சீசன்ல. அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ராஜு வந்து சூப்பரா இருந்துச்சு. ராஜு அந்த தக்கா இருந்துச்சு ராஜு பண்ண இதெல்லாம். அப்ப தள்ளி விட்டுட்டு வந்து கீழே வந்து இவனுங்க வந்து தள்ளி விட்டுட்டு அது எங்கடா சான்ஸ் கிடைக்கும் நல்லவனா ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் செதறிட்டன். அதுக்கப்புறம் வந்து சபரி கேம் விளையாடினாருன்னு சொல்லியிருப்பான் பிரவீன். அதுக்கு என்ன கேம் விளையாடினாருன்னு கேட்டிருப்பான். ஐயோ அதுக்கெல்லாம் பிரவீனே ஸ்டாண்ட் ஆகி நின்னுட்டான் அந்த ஆப்ஷன்ல. இல்ல திரும்ப சொல்லுங்க. அது நான் அந்த சூப்பரா பட்டிமன்றம் ஆக்சுவலி முழுசா பார்க்கல. மஞ்சரி பேசுனது மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேட்டேன். ஓகே. எனக்கு கரெக்ட்டா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் மாஸ்டர் ப்ளீஸ். யாரு கேம் ஆடினேன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ம். கண்டெஸ்டன்ஸ் கிட்ட யாரு கேம் ஆடினவங்க யாரு நல்லவங்கன்னு. சோ அதுல வந்து பிரவீன் சொல்லுவாரு வந்து சபரி தான் வந்து கேம் ஆடினாருன்னு. அதுக்கு வந்து ராஜு கேட்பான் வந்து என்ன கேம் ஆடினாருன்னு. அதுல ஸ்டண்ட் ஆகி அப்படியே நின்னுருவான் யாரு பிரவீன் ராஜ். அது ஒண்ணுமில்ல, சும்மா ஜாலரா அடிக்கிறதுக்கு சொன்னது. அதே மாதிரி வியானா போம்பா இருந்தா. சூப்பர் கிளாரிட்டியா பேசியிருந்தா. வியானாக்கு அப்சல்யூட்லி சல்யூட் தான். சூப்பரா சொன்னா. அதே மாதிரி ஓட்டமேலன் வந்து ஒண்ணுக்குமே இல்லாம ஸ்டார்டிங்ல பாருன்னு சொல்லிட்டு மாத்திட்டான். அதுக்கப்புறம் எஃப்ஜேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு இது என்னது வேறொரு ட்ராக் இருந்துச்சு. எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, நல்லவங்க நீ எதுக்கு திவ்யாவை சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்ல அதெல்லாம் வேற ட்ரக்கு அந்த ஆளு, அது நான் திவ்யாவுக்கு போட்ட பட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பாரு என்ட்ரி தான் சூப்பர் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுல என்ன ஹைலைட்னா, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது விஜய் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு என்னது பாரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியலன்னு. ஓகேவா. அப்ப ஒருத்தவங்க லேட் ஆகி வந்திருக்காங்கன்னு அதுக்கு வீட்டுல இருந்த உள்ளவங்க சொல்றாங்க, அப்ப ஹோஸ்டுக்கே தெரியாது போல என்னத்த ஹோஸ்ட் பண்றாரு. அப்ப பாரு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கா. அப்ப இவனுங்க வந்து அவ்வளவு கெஞ்சிருக்கானுங்க போலன்னு. சோ நார்மலா ஜென்ரலா பாக்குறவங்களுக்கே தெரியுது இவ்வளவு கெஞ்சிருக்கானுங்கன்னு. இதுல காலையில ஐயோ பாருக்கு இன்வைட் பண்ணல, பாருக்கு வந்து ஸ்டேஜ்ல சொல்லல, இவங்க உருட்டுறாங்க, அப்படி இப்படி எவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க. சோ இப்ப இவனுங்க எல்லாம் மூஞ்ச எங்க கொண்டு போயிட்டு வைப்பானுங்க தெரியல எனக்கு. அதே மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் பாருக்கு வந்து பேச விடலைன்னு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருக்கான். பேச விடலைன்னா டைம் பத்தாது. இன்னொன்னு வந்து டாக் பேக்ல சொல்லிட்டு இருப்பாங்க வந்து அவ ஏதாவது பேசிட்டாளானா, இது ஃபினாலே வேற. சோ இந்த டைம்ல ஏதாவது அவ பேசிட்டானா அது இன்னும் பெரிய கண்ட்ரோவர்சியா மாறி இருக்கும். சோ அதனால எவ்வளவு அளவா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணா. பட் அவ இவர் என்னதான் கட் பண்ணாலும் அவ சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் முடிச்சா. தேங்க்ஸ் பண்ணி முடிச்சா. சோ அத மாதிரி முடிச்சுட்டு அது சூப்பரா இருந்துச்சு. சாண்ட்ராக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னது வந்து எதுக்கு சொன்னா, அவளை ஃபொகிவ் பண்ணலாம்னா நாங்க எல்லாம் ஸ்கேம்ல வந்து ஃபொகிவ் பண்ண மாட்டோம்.
பாரு வந்து பாதுடைய பெருந்தன்மை அது வந்து forgive பண்ணுது. ஓகேவா? சாரி கேட்டது கூட. அது அவ பெருந்தன்மை. இவ வந்து போட்டு டிராமா எங்களுக்கு தெரியாதா? சோ அதுல வந்து இப்ப சாண்ட்ரா வந்து இதுதான் கிடைச்ச சான்ஸ்னு வந்து ஒரு ஹக் கொடுத்து ஏதோ பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது வேற. அதுக்கப்புறம் கமுடின் பக்கத்துல போய் உட்கார்ந்தது அது ஓகே. இது அவங்க டிசிஷன். அவங்க வெளியில வந்திருக்காங்க. சோ அது அவங்க வாழ்க்கை. அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஓகே தான். அதை பத்தி யாரும் கமெண்ட் பண்ண போறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து சபரிய வந்து சொல்லிருப்பாங்க வந்து என்னது இவர் நல்லவரு வல்லவருன்னு விஜேஸ் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரு. ஐயோ அதெல்லாம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு ஆக்டிங் போட்டாங்களே அந்த கப்பு கூட பேசுறதுன்னு, நீ என் கையில தான் வர போற எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரம் மீறி. ஐயோ 200% பிஆர் வச்சுட்டு வந்தா இதைதான் சொல்ல முடியும். ஏன்னா 100% திவ்யாக்கு தெரியும் இப்ப அவங்களுக்கு தான் கப்புன்னு. அதுக்குதான் வந்து அவ்வளோ இது பேசணுமா, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு வர போற, நான் நினைச்ச மாதிரியே நைன்ல டிசைன் இருக்குது, சூப்பரா கப், என்ன பேச்சு பேசுறான். அதே மாதிரிதான் விஜேஸ் சும்மா வேற கமர்ஸா இருக்கும்போது கையை தூக்குவாரு, இவர் கையை கூட தூக்குறாரு இல்ல அந்த கவுண்டர் பண்ண போல. அதுவே வந்து போரிங்கா தான் இருக்குது. சோ அது இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து லேட்டா வந்தது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அது வந்து ஸ்பெஷல் என்ட்ரிமா இருந்துச்சு. அந்த 3 தத்திகளும் வந்து ஸ்டேஜுக்கு வர முன்னாடி. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலா சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம் யாருக்கு எப்படி சிங்க் ஆகுது. டோம்க்கு மாஸ்டர் எப்பவுமே இங்க வந்து பேசுவாரு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ரைட் இன் ரிகார்ட்ஸ் வித் ட்ரெண்டிங் அண்ட் ஆல் நோ மாஸ்டர், நான் வந்து ஏதாவது பண்ணணும்னா நான் மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன். நானும் சரி மேஜிக் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்னா வந்துட்டு அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாமே செஞ்சிருவாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என்ன சொன்னாலுமே சரி ஓகே வாட்டாம், இது வாட்டாம், பண்ணிக்கலாம் டாம், இது வாட்டாம், செஞ்சுக்கலாம் டாம் அப்படின்னு சொல்லிட்டு த சப்போர்ட் தட் வாட் யூ ஹவ் கிவன் இஸ் ஹியூஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். ஓகே இந்த என்னென்ன தேங்க்ஸ் பண்ணணும்னா டோம்க்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயம் டோம் வந்து பேக் எண்ட்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மேஜிக் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்லலாமா? ஓகே பேர் சொல்றேன். ஆனா வேற 2-3 பேர் இருக்காங்க. நிறைய பேர் பேக் எண்ட்ல வந்து என்னென்ன பண்ணணுமோ ட்ரெண்டிங் டிஸ்கஸ் பண்றதோ எல்லாமே ஒவ்வொரு விஷயமா பார்வதிக்கு எது நல்லதா நடக்குமோ அவ்வளவு நல்லதா பண்ணிருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கா இவங்களால தான் நெகட்டிவா போகுது. பார்வதிக்கு எங்க பேக் எண்ட்ல இவங்க இவ்வளவு வேலை பண்ணதுனாலதான் அது பாசிட்டிவா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா அவ்வளவு வந்து ஒன்னொன்னா பார்த்து எது பாசிட்டிவா போகுமோ, எந்தெந்த ட்ரெண்ட் டேக் யூஸ் பண்ணணுமோ எல்லாமே நியூஸ் எடுத்துட்டு எங்கெங்க சேர்க்கணுமோ அந்த நியூஸ் அங்க அந்த நியூஸ அப்படியே கொண்டு போயிட்டு அந்த மாதிரி சேர்த்ததுனால தான் வந்து இன்னைக்கு வந்து பார்வதி கமுடின் 2 பேரும் இன்னைக்கு பினாலைல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்றாரு, நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஓகேவா? அது நெக்ஸ்ட் சீசன் உங்களுக்கு பார்க்க முடியும் எல்லாருக்கும். என்னென்ன வந்து இந்த சீசன்ல பண்ணது நெக்ஸ்ட் சீசன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு. டோம் சொன்ன மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு டீம் வைக்கலாம்னு கூட பிளான் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து இதே மாதிரி வந்து தவறு நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் சீசன் வந்து உங்க கூட டிராவல் ஆகுறது கிடைச்சா ஓகே தான், பாப்போம் எப்படி சிங்க் ஆகுதுன்னு. தேங்க்யூ பிலீவ் இன் டோம் அண்ட் அதர் ஸ்பீக்கர்ஸ். நன்றி நன்றி. இல்ல மாஸ்டர் அடுத்த சீசன் என்னுடைய பாயிண்ட் வந்து எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, நானா எடுத்து யாரையுமே அடிக்க மாட்டேன். ஓகே, என்னை அடிச்சாங்கன்னா தென் ஐ டாக். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வைக்க பார்ப்பேன். முடியல அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவேன். ரொம்ப பியாண்டா போறாங்கன்னா தான் வந்துட்டு நானும் சிவா அப்படி சொல்லி ஏதாவது பேசிடுவேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் வித் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இல்ல அன்லஸ் அன்டில் ஒரு ஃபேண்டம் ஸ்பேஸ் போடுறோம் அப்படின்ற வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பேசலாம், தாராளமா பேசலாம். எனக்கு அப்ப எதுவுமே பிரச்சனையாவே இருந்ததே கிடையாது. சிலர் வந்து விருப்பப்படுறவங்க டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் பரவாயில்லன்னு வருவாங்க, ஸ்பேஸ்க்கு வருவாங்க. போன சீசன்ல அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த சீசன்ல அந்த மாதிரி நடந்துச்சு. பட் வந்து இப்ப அன்ஃபில்டர்லாம் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, நீங்க பேசுங்க டாம் நான் கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு என் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு அப்படி ஆயிருவாரு. ஓகே. அதனால அது இது இல்ல. பட் போன சீசன் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஸ்பேசஸ்ல வந்து உட்கார்ந்துருந்தாங்க. தட் வாஸ் ரியலி குட். ஸோ நெக்ஸ்ட் சீசனுமே அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசினா உங்களுக்கு பிடிச்ச நபர்களை நீங்க தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். அட் பாயிண்ட் எஸ் ஐ வில் டேக் அ ஸ்டாண்ட். அப்ப வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்றால்
இட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். அத இன்னொன்னு கூட மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லணும். சொல்லுங்க. என்னதுன்னா வந்து யாரும் டோம் வந்து இன்னவரை காட்டியும் எனக்கு வந்து யாரையும் பத்தி இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க அப்படி பேச வைக்கல. எனக்கு சில பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, அப்படி சொல்றாங்க அதனால தான் நீங்க இப்படி அப்படி ஒண்ணுமே இல்லை. டோம் கூட நான் வந்து என்ன பேசியிருந்தாலும் டோம் ஒரு நாள் கூட இன்னொருத்தவங்களை பத்தி பேச சொல்லி இல்லை. ஓகேவா? அதை நான் இன்னைக்கு கிளியர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் வந்து உங்களை தார நீ சொல்றீங்களோ உங்களை பத்தி வந்து பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து நாங்க வந்து டோம் கூட கிட்ட அடிக்க வேணாம்னு கூட நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏன்னா வந்து அந்த சீசன்ல பழகின ரெஸ்பெக்ட் நாங்க வந்து இன்னும் வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால டோம் யார் எங்க கூட பேசினாலும் இவங்க இப்படித்தான் அவங்க இப்படித்தான் பேசிடல ஒரு நாள் கூட இவ்வளவு நாளைக்கு. ஓகேவா? இவங்களை இப்படித்தான் இவங்களை இப்படி அடிக்கணும் அவங்கள அப்படி அடிக்கணும்னு கேமுக்கு எப்படி பார்வதிக்கு எது பாசிட்டிவா போகும் நெகட்டிவா போகும்னு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே தவிர யாரு அவங்க இவங்க பெர்ஸ்பெக்டிவ டிஸ்கஸ் பண்ணது இல்ல. சோ அதை கேக்குறவங்க அதை லிஸ்னஸ்ல கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இனிமே எனக்கு இந்த ஆக்சுவலி மாஸ்டர் எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஸ்பேஸ் போடுறதே வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் தலைவலியா இருக்கும். என்னன்னா தூக்கமே இல்லாம ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிரும்ல. திரும்ப 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 போடுவோம், தூங்குவோம், எந்திரிப்போம், திரும்ப வந்து ஸ்பேஸ் அப்படியே இருக்கும்ல. அதே எனக்கு இதா இருக்கும். எனக்கு என் டைம்லைன்ல இருக்கதே நான் உருப்படியா பார்க்க மாட்டேன். இதுல வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறானுங்கன்னு தான் தெரியல. கரெக்ட்டா செலக்ட் பண்ணி உங்களை பற்றி இதை பேசுகிறார்கள். உங்களை பற்றி இத சொல்லுகிறார்கள். பாருங்கள் டாம் அப்படிங்கிறானுங்க. நான் இந்த சீசன்ல ரொம்ப ஹார்ட்லி ஒரு 10 டைம் என் டைம்லைன்ல இருக்க ட்வீட்ஸ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணியிருப்பேன். ப்ராபப்ளி. அத கூட நான் ஒழுங்கா பண்ணதே கிடையாது. சொன்னாங்கன்னா நான் கேட்டுப்பேன். அண்ட் மாஸ்டர்ட்ட பேசும்போதோ, மேஜிக் கிட்ட பேசும்பொழுதோ, அ நாங்க அனாவசியமா இவங்க இப்படி, அவங்க அப்படின்றத பத்தி அந்த இதுக்குள்ளேயே போனதில்ல. ஓகே. ஏதோ இரிட்டேட் ஆயிருக்கு போல, ஏதோ ட்ரிகர் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு, நம்ப என்ன பண்ணலாம்? நம்ப என்ன பண்ணலாம்? இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம். பட் வி கான்ட் எக்ஸ்பிரஸ் இல்ல. இது அதுன்னு. அது அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான். பட் இஃப் தே பிலீவ் ஸ்ட்ராங்லி நீங்க போய் என்ன போய் நம்ப வைக்கவா முடியும்? எனக்கு தெரியும் டாம் இப்படிதான்னு. டேய் நான் என்னோட இதுலயே 1000 ஓட்டை இருக்கு. நான் இதையே ஃபில் பண்ணாம நான் ஏன் வந்து உங்கள பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. பட் இஃப் யூ பிலீவ் ஸ்ட்ராங்லி ஐ சீரியஸ்லி ஹெல்ப். தேங்க் யூ சோ மச் மாஸ்டர் ஃபார் சேயிங் திஸ். ஓகே டாம், இது சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து எனக்கு டிஎம் வந்துருந்துச்சு இப்படி அதனால இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இன்னைக்கு மறுபடியும் ஸ்பேஸ் எப்ப ஜாயின் ஆகணும் இல்லையோ தெரியா. இது இன்னைக்கே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஏன் ஒப்பீனியன் தான் இவ்வளவு நாள் பேசியிருக்கேன். நான் எனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ எது தப்புன்னு தோணுதோ அதை நான் பேசுறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க் யூ மாஸ்டர். எஸ் டாம், ஒரே ஒரு பர்வீன். ரெக்வஸ்ட். சொல்லுங்க அனட்டா. வெளியே தூக்கி போடுது, ரொம்ப பக் ஆயிட்டு இருக்கு. தூக்கி போட்டுச்சுன்னா அப்ப ஆட் பண்ணுங்க. நான் 10 நிமிஷம் பேசாம இங்க போகும். இல்ல அடுத்து பேசுங்க. இவங்க பர்வீன் மட்டும் பேசிட்டோம். பாவம் அவங்க வந்து பேச முடியாம இருக்காங்க. அவங்க மட்டும் பேசிட்டோம். அடுத்து பேசுங்க. சொல்லுங்க பர்வீன். தேங்க்யூ. ஹலோ. ஹாய் பர்வீன், ஜாலியா? தேங்க்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் பேச சொன்னதுக்கு, என்னையும் கன்சிடர் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப தேங்க்ஸ் உங்களை. அதான் நாங்கள் பேசுகிறோம், ஃப்ரீயாகவே பேசுகிறோம். இது இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாகவே. ரொம்பவே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு ரிட்டர்ன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அவங்க என்ட்ரி, அதுக்கப்புறம் அவங்க அங்கே ஸ்டேஜில் நின்றது, அதே பழைய மாதிரி போல்டாக பேசினது, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சீரியஸாகவே. இது எல்லாமே காரணம் அதில் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் தான்ற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்கே வந்து அவங்க மேடையில் வந்து சொன்னாங்க, ட்ரெண்டிங்லேயே பேசினாங்க. சொல்ற மாதிரி இந்த எஃபோர்ட்ஸ் இல்லைன்னா அவங்க அதை கூப்பிட்டு கூட மாட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. நீங்க சீரியஸாவே ரொம்பவே நிறைய செஞ்சிருக்கீங்க. இதனால அவங்க எப்படி உள்ளார கஷ்டப்பட்டாங்களோ சொல்ற மாதிரி நீங்க வெளில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க நிறைய பேர் இதுல சேர்த்து கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றது தெரியுது. சொல்ல போனா எனக்கே ஒரு இடத்துல என்ன தோணுதுன்னா, உங்களையே ஒரு ட்ரெண்ட் பண்ணலாமோ, உங்களையே ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடலாமோன்ற மாதிரி ஒரு கட்டத்துல ஃபீல் கொடுக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து தப்பா பேசும்போது நீங்க இவ்வளவு நல்லா அப்பயும் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்ணும் போது